காலை வணக்கம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த 24 அப்ளிகேஷன் 25 அப்ளிகேஷன் மெயின்டெனன்ஸ் கேசஸில் இன்ட்ரி மெயின்டெனன்ஸ் அண்ட் லிட்டிகேஷன் எக்ஸ்பென்சஸ் போடுறது, அதுக்கப்புறம் பெர்மனெண்ட் அலிமோனி இல்லைன்னா டைவர்ஸுக்கு அப்புறம் மெயின்டெனன்ஸ் மாதம் மெயின்டெனன்ஸ் கேட்குறது. இது ரெண்டும் வாய்டு மேரேஜ், செல்லாத திருமணத்துக்கு செல்லுமா செல்லாதா என்ற இஷ்யூ ரொம்ப நாளாக பெண்டிங்கில் இருந்துச்சு. இப்போ அது இப்போ உச்ச நீதிமன்றம் 3 நீதிபதிகளோட பெஞ்சுக்கு மாற்றப்பட்டு நன்றாக விவாதம் செய்யப்பட்டு இறுதி தீர்ப்புக்கு வந்திருக்கு. இது ஏஆர் 2025 சுப்ரீம் கோர்ட் 951, ஏஆர் 2025 சுப்ரீம் கோர்ட் 951, சுக்தேவ் சிங் வேர்சஸ் சுபீர் கவுர். இதில் அவங்க தெளிவாக எல்லா செக்ஷன் ஆஃப் இந்து மேரேஜ் ஆக்டை டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. 5 செக்ஷன் 3 எல்லாத்தையும் டிஸ்கஸ் பண்ணிவிட்டு அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, வாய்டு மேரேஜ் டிகிரி கூட ஒரு டிகிரி தான் அண்டர் செக்ஷன் 2 ஆஃப் தி கோட் ஆஃப் கிரிமினல் ப்ரொசீஜர். அதனால் செக்ஷன் 9 ரெஸ்டியூஷன் ஆஃப் கான்ஜுகல் ரைட்ஸ், செக்ஷன் 12 நல்லிட்டி ஆஃப் மேரேஜ், செக்ஷன் 13 டிகிரி ஆஃப் டைவர்ஸ், இது எல்லாத்துக்குமே 24 அப்ளிகேஷன் மெயின்டெனபிள். அது வாய்டு மேரேஜ் கிரவுண்டாக இருந்தால் கூட. அதே நேரத்தில் லிட்டிகேஷன் எக்ஸ்பென்சஸ் மெயின்டெனபிள். அதே மாதிரி இறுதியாக 25ல் டைவர்ஸுக்கு அப்புறம் பெர்மனெண்ட் அலிமோனி நிரந்தர பொருளாதார உதவி மற்றும் மாதாந்திர பொருளாதார உறுதி வழங்கக்கூடிய அதிகாரம் அந்த நீதிமன்றத்துக்கு இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்படி சொல்லிவிட்டு 2 வழக்குகள் என்னென்னா, ஒன்று சந்தன் தவான் வர்சஸ் ஜவஹர்லால் தவான், இன்னொன்று ராமச்சந்திர ராம் பிரதாப் ஜி தாகா வர்சஸ் ரமேஸ்வரி ராம் சந்திர தாகா. இந்த 2 கேஸு கிராண்ட் பண்ணணுன்ற தீர்ப்பு. மற்றது 5 தீர்ப்பு. இது யமுனாபாய் அனந்தராவ் யாதவ் வர்சஸ் அனந்தராவ் சிவராம் யாதவ், அப்புறம் அபயோல்லா ரெட்டி வர்சஸ் பத்மம்மா, அப்புறம் நவதீப் கவுர் வர்சஸ் தில்ராஜ் சிங்கு, அப்புறம் பாஹு சாஹேப் சந்து சன் ஆஃப் ராகுஜி மகர், லீலாபாய் ஒய்ஃப் ஆஃப் பாகு சாஹேப் மகர், அப்புறம் சாவித்ரி பென் சோமாபாய் பாத்தியா வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் குஜராத். இந்த 5 தீர்ப்புகளையும் விசாரித்து இறுதி தீர்ப்பாக சுக்தேவ் சிங் சுக்பீர் சிங் பிரகாரம் செக்ஷன் 9 இருந்தாலும் 12 இருந்தாலும் 13 இருந்தாலும் 24 அப்ளிகேஷன் மெயின்டெனபிள் அண்ட் 25 அப்ளிகேஷன் மெயின்டெனபிள். ஆனால் அந்த மனுதாரர்களுடைய தகுதி அந்த ஆவணங்களை வைத்து முடிவு எடுக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. காலை வணக்கம்.